பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியாவோட பதிலடி, ராணுவ பதிலடி அப்படிங்கிறது எந்த நேரத்திலயும் வரலாம். அத நெனச்சு நெனச்சு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவம். அத தாண்டி ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இந்தியாவோட ராஜதந்திர பொருளாதார அடிகள்ல சிக்கி சின்னாபின்னமாகுறாங்க. எப்ப? நிமிடத்துக்கு நிமிடம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமா கை வைக்கிறோம். எதிர்பார்த்த விஷயத்த எதிர்பார்க்காத நேரம், எதிர்பார்க்காத விஷயத்த டக்குன்னு கையில வைக்கிறோம். பெரிய அளவு அவர்களால ராஜதந்திரத்துல பதில் சொல்ல பெரிய அளவு அவர்களுக்கான செல்வாக்கு உலக அளவுல கிடையாது. அப்படி ஒரு பிக்சர் இருக்கு. அதுல மைலேஜ் எடுக்கணுங்கிற புத்தி இந்த பயலுகளுக்கு என்னைக்குமே கிடையாது. வர்த்தக ரீதியில இவனுங்க வர்த்தகம்னு எழுதி பேப்பர்ல மடிச்சு வைக்கிற தகுதி கூட கிடையாது. 2 இடத்துலயும் இந்தியா இறங்கி அடிக்குது. இதே மாரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காடு பலுசிஸ்தான் காடு அப்படின்னு ஏகப்பட்ட காலங்கள் நம்மளே விரிவா பார்த்திருக்கோம். அந்த ஏரியால இப்ப பெரிய அளவு மாற்றங்கள் உருவாயிருக்கு. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் இப்ப ஒரு டவுன போய் கைப்பற்றி இருக்கார்கள். பாகிஸ்தானோட ராணுவத்த அங்கிருந்து வெளியேத்திட்டார்கள். வெளியேத்தி அந்த டவுனோட பாதுகாப்ப இப்ப பலுசிஸ்தான் ராணுவம் அவர்கள் இப்ப மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார்கள். மங்குச்சர் அப்படிங்கிற பகுதிய பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் இப்ப மீட்டிருக்கு. மீட்டது மட்டும் கிடையாது. அந்த பகுதி மங்குச்சர் பகுதியோட பாதுகாப்பு வலயம் அப்படிங்கிறது பலுசிஸ்தான் ராணுவத்தோட சிறப்பு படைப்பிரிவு டெத் ஸ்குவாட் கையில அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இப்ப செக் போஸ்ட் அமைச்சிருக்கார்கள். வாகனங்களை தொடர் சோதனைகள்ல ஈடுபடுறார்கள். அந்த டவுன் இனிமேல் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் கண்ட்ரோல்ல முழுமையா இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். அப்ப பாகிஸ்தான் ராணுவம் வேட்டையாடினதை போக மீதி பாகிஸ்தான் ராணுவம் தெரிச்சு ஓடுறத தவிர வேற சம்பவம் அங்க நடந்திருக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதா இன்னைக்கு நிலைமை. இந்தியா தாக்கும்போது பெரிய அளவு வீரர்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் அங்க நிறுத்திலாம் அழகு பார்க்க முடியாது. பாகிஸ்தான் இந்த பலுசிஸ்தான் பிராந்தியத்துக்கும் அனுப்பணும். தாலிபான்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவும் பெருசாகும். அந்த பிராந்தியத்துக்கும் அனுப்பிதான் ஆகணுங்கிற விவகாரத்தை நோக்கி இந்தியா ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. காரணம், பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் ரொம்ப காலம் இருக்கு. பல பகுதிகள் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. இருந்தாலும் இப்ப கைப்பற்றக்கூடிய பகுதிகள்லாம் ஏறக்குறைய ஃபுல் மைலேஜா பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கு கொடுக்கும். மங்குச்சர் பகுதி அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியான்னு கேட்டா மொத்த பலுசிஸ்தானும் சிறப்பு வாய்ந்த பகுதி தான். இதுல ஒவ்வொன்றையும் அவர்கள் ஹோல்டு எடுக்கும் போதும் பெரிய அளவு பாகிஸ்தான் ராணுவம் அதை மீட்டெடுக்கணும். மீட்டெடுக்க முடியுமான்னு கேட்டா இதுவரையும் ஹோல்டு எடுத்த பகுதியில மீட்டெடுத்ததாக வரலாறு கிடையாது. இவர்கள் கண்ட்ரோல்ல ஹோல்டு இல்லைங்கிற பகுதியில நிம்மதியா ராணுவம் போயிட்டு வந்ததாகவும் வரலாறு கிடையாது. அப்படி இருக்கும்போதுதான் பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த பக்கம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தோட வேட்டை அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவ் ஆயிருச்சு. ஏகப்பட்ட ஆட்களை போட்டு தள்ளினார்கள். கான்வாய்கள் வெடி வச்சு தகர்க்கப்பட்டுச்சு. பெரிய அளவுல அங்க சம்பவங்கள் அப்படிங்கிறது கணிசமா கூடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த எல்லைகள்ல இவனுங்க துப்பாக்கிச் சூடு நடத்துறதுல பிஸியா இருந்தாலும், அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. கான்வாய்கள் பாதுகாப்பு குடுக்க முடியல. இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கியே பாகிஸ்தான் காவல்துறை அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுச்சு. பல பகுதிகள்ல இது தொடர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப முக்கியமான மங்குச்சர் பகுதி போன்ற பகுதிகள் விடுதலை பெற ஆரம்பிச்சிட்டார்கள். எங்க கைவசம் இந்த டவுன் வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு வேலையே இல்லடா அப்படின்னு செக் போஸ்ட் அமைச்சு அதுலேயே அந்த டெத் ஸ்குவாட் கண்ட்ரோல்குள்ள அந்த பகுதிகள் போயிருச்சு. இது ஒரு சிறப்பு வாய்ந்த படை தான். இந்த படை பேரை சொன்னாலே போதும் பாகிஸ்தான் ராணுவம் அந்த திசைக்கே வராது, தெரிச்சு ஓடிரும். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை மிரட்டக்கூடிய ஒரு படையணி கண்ட்ரோல்ல விட்டார்கள். இனி மீட்கணும் அப்படின்னா பெரிய அளவுல எஃபர்ட் போடணும். ராணுவத்தோட வலிமையை கொண்டு போய் சேர்க்கணும். ஆள் பொருள் எல்லாத்தையும் அந்த பகுதிக்குள்ள இறக்கணும். எல்லாத்தையும் அங்கிட்டு இறக்கும்போது இந்த பக்கம் இந்திய எல்லைகள்ல எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப முடியாது. அப்ப இந்திய எல்லைகள்லே இருந்தா இந்த பகுதியை மீட்க முடியாது. அப்ப இந்த பகுதியை மீட்க முடியாதுன்னா இதுக்கு அடுத்தடுத்த பகுதிகளை பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் முன்னேறி வரும் அப்படிங்கலாம். இப்ப எது 2ல ஏதோ ஒரு சைடு ராணுவத்தை அனுப்பிச்சே ஆகணும். இப்ப இந்திய எல்லைகள்ல அப்படியே வந்து குமிக்கிறோம் அப்படிங்கிற படம் காட்டுறதெல்லாம் பிரயோஜனப்படுமா? படாது. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை அடக்காட்டி பலுசிஸ்தான் விடுதலை பெற்றும். அதுக்கு இந்தியா போன்ற நாடுகள் சப்போர்ட் தெரிவிச்சிரும். அப்ப ராணுவம் மாதிரி நடிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இல்ல நாங்க ராணுவம் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனா சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்தியா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துரும். ஏறக்குறைய ஒரு கார்னர் பொசிஷன்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட எந்திரங்களும் முடங்கி போய் கார்னர் பொசிஷன்ல நிக்க வச்சிருச்சு இந்தியா. இதுல இருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. காலம் நம்ம குறிச்சோம். எதற்கு? பாகிஸ்தான 5 6 உடைச்சு வீசுறதுக்கு. ஆனா அவர்களே இல்ல அதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சிருங்க அப்படின்ட்டாங்க. நம்ம டேட்டு டைம் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணோம்.
தயார் நிலையில தான் இருந்தோம். அதனால ஷெட்யூல் முன்கூட்டியே வர்றது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிறது தான் நம்ம வேகத்தோட எல்லா நகர்வுகளும் காட்டுது. இத பார்த்து பாகிஸ்தான் தடுமாறி நிக்கிறாங்கிறது ஊருக்கே தெரியும். இப்ப ஒரேடியா போய் சேர போறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.